தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். 2018 வந்து தொழில்நுட்பத்துக்கு ரொம்பவே நல்ல வருடம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய டெக்ஸாடியர் சேனலுக்கு ரொம்ப நல்ல வருடம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லணும். கடந்து வந்த பாதை மற்றும் நம்ம வந்து இந்த வருடத்தில் நம்ம எதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு ரீவைண்ட் மாதிரி பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து டெக்ஸாடியர் ரீவைண்ட் 2018. ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போது 2018 நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணோம், எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருந்தோம், மேலும் நம்ம 2018 நம்மளுடைய ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசியில் 2019 என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற போலையும் வந்து பார்க்கலாம். 2018 டெக்ஸாடியருக்கு ரொம்பவே நல்ல வருடம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். 2018 தொடக்கத்தில் நம்ம 80,000 நண்பர்களோட டெக்ஸாடியருடைய ஜேர்னி வந்து தொடங்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறப்ப 4.25 லட்சத்தை வந்து கடந்து வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2018 மட்டுமே நமக்கு 3.5 லட்சம் நண்பர்கள் வந்து நம்மளுடைய டெக்ஸாடியர் ஃபேமிலியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். 2018 இதை விட ஒரு பாசிட்டிவ் எண்டிங் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ இந்த அளவுக்கு நண்பர்கள் வந்து இணையறதுக்கு காரணமாக இருந்த வீடியோ வியூஸ். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 2018 நம்ம தொடங்குறப்ப 3.2 மில்லியன் ஓவரால் சேனல் வியூஸோடு நம்ம வந்து ஆரம்பித்தோம். பட் இப்போ கரண்ட்டாக 21 மில்லியனையும் தாண்டி வந்து போயிட்டுருக்கோம். அதாவது 2 கோடியையும் தாண்டிய சேனல் பார்வையாளர்கள் வியூஸ் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு. இதில் குறிப்பாக 2018 மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 17 மில்லியனுக்கும் அதிகமான வியூஸ், அதாவது 1.25 கோடி வியூஸ் நமக்கு 2018 மட்டுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். மேலும் அதோடைய வாட்ச் மினிட்ஸ், அதாவது 2018 மட்டுமே நம்ம சேனலை எல்லாருமா சேர்ந்து வாட்ச் மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 47.5 மில்லியன் மினிட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து வீடியோ வியூஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7.91 லட்சம் மணி நேரங்களுக்கு சமம். அது வந்து கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு வந்து சமம். அதாவது 2018 டெக்ஸாடியர் வீடியோ பார்த்த ஓவரால் நிமிடங்கள் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 90 வருடங்கள் வந்து வரும். ஸோ மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை தான் இது வந்து ஏற்படுத்துது. நம்ம பண்ணுறப்போ இது வந்து அவ்வளோவா தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். மேலும் இந்த குறிப்பிட்ட வியூஸில் வந்து 94% இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதே தவிர பெண் பார்வையாளர்கள், அதாவது இது பார்த்தோம் அப்படின்னா டெக்குக்கு எப்பயுமே வந்து ஃபீமேல் வியூவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்குமே வந்து 2017 4-5% தான் வந்து இருந்துச்சு. இந்த வருடம் 2018 மட்டும் 9% வந்து நம்மளுக்கு சேனல் வியூஸ் வந்து ஃபீமேல் வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அனைத்து சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி லைக்ஸ் ஷேர்ஸுமே வந்து இந்த வருடம் நமக்கு நிறையவே வந்து போயிருக்கு. ஸோ லைக்ஸும் ஷேர்ஸும் இதே அளவு வந்து தொடரணும். அதே மாதிரி சேனலுடைய வியூஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸும் 2019 இதே அளவுக்கு நமக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன். பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படிங்கிறத. மேலும் நமக்கு இந்த 2018 நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 330க்கும் அதிகமான வீடியோஸ் நம்ம வந்து போடுவோம். டெய்லி 1 அப்படிங்கிற பேசிஸில் நம்ம வந்து இந்த வருடத்துக்கு பாதிக்கு பிறகு நம்ம வந்து ஆரம்பித்தோம். முதல் பாதியில் ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் அந்த ரேஞ்சில் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ ஓவராலாக 330க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ கணக்கில் பண்ணாமலே, இந்த வீடியோ சேர்க்காமலேயே இந்த வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா 2018 நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸில் மோஸ்ட் வியூஸ் எந்த வீடியோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். முதல் 2 வீடியோஸுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்லைன் ஏர்னிங் சீரிஸில் நம்ம போட்ட வீடியோ தான். ஒரு வீடியோக்கு வந்து 1.2 மில்லியன் வியூஸ் வந்து இருக்குது. அடுத்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 4.3 லட்சம் வியூஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். மூன்றாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமீபத்தில் போட்ட VPN விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் எக்ஸ்பிளைன் வீடியோ அது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான வியூஸோட. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் சீரிஸில் நம்மளுடைய முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவு ரீச் வந்து இருக்காது. பட் இது வந்து அந்தளவு வந்து 4 லட்சத்துக்கும் அதிகமான வியூஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஸோ இதுதான் 2018 பொறுத்தவரையும் சேனலுக்கான ஸ்டாட்ஸாக இது வந்து இருந்திருக்கு. ஸோ 2019 இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நான் வந்து ஈடுபடுவேன். உங்களுடைய சப்போர்ட்டும் எப்பயும் போல லைக்ஸ் மற்றும் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் மூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். 2018 பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கும். அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் நம்ம சேனலுக்கு ரொம்பவே குறிப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். 2018 பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஜனவரி 2ஆம் தேதி நம்ம வந்து ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூவோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக பிளான் பண்ணி Honor 7X உடைய ரிவ்யூவை தள்ளி வச்சு ஜனவரி 2ஆம் தேதி 2018 நாம் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ 2018 உடைய முதல் வீடியோ நம்ம போட்டது Honor 7X உடைய ரிவ்யூ தான். அதைத் தொடர்ந்து ஜனவரி 11ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ஃபோன் செல்ஃபி டூவலுடைய விமர்சனம் நம்ம வந்து போட்டிருந்தோம். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம சேனலுக்கு ரிவ்யூ யூனிட்டாக வந்த முதல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்பெஷல். அதைத் தொடர்ந்து ஜனவரி 15 ரொம்பவே சந்தோஷமான நாள். பிகாஸ் அன்றைக்கி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலுடைய பிசி பில்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன்.
பிசி பில்ட் ரொம்ப நாட்கள், அதாவது 2017 கடைசி வரையும் நான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணி 2018 ஜனவரி 15 நம்மளுடைய பிசி பில்ட் வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ புதுசாக வர நண்பர்கள் உங்கள் சேனலுடைய ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும், எந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுற வீடியோ அப்படின்னாக்கா நம்மளுடைய பிசி பில்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அந்த வீடியோ அவ்வளோ எஃபோர்ட் வந்து போட்டிருந்தேன். மேலும் நான் பண்ண முதல் பிசி பில்டு அதுதான், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. மேலும் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி அந்த வீடியோ பண்ணுறப்ப என்கிட்ட Canon 1300D தான் வந்து இருந்துச்சு. அந்த 1300Dயில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ நம்ம வந்து பண்ணோம். பட் அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வரையுமே நான் சேனலில் போட்ட வீடியோஸில் என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிசி பில்ட் வீடியோ வந்து சொல்லலாம். அது வந்து ஜனவரி 15 நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அதற்கு பிறகு பிப்ரவரி 6 கொஞ்சம் நல்ல நாள், அந்த அளவுக்கு நல்ல நாள் வந்து கிடையாது. பிகாஸ் நம்ம தினசரி அடிப்படையில் தமிழ் டெக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தினசரி அடிப்படையில் அன்றைய நாளோட 90 செய்திகள் நம்ம வந்து தொகுத்து ஒரு தொகுப்பை வந்து வழங்கிட்டு இருந்தோம். அது வந்து 100 எபிசோட் நம்ம வந்து பிப்ரவரி 6 வந்து நம்ம வந்து பண்ணோம். பிப்ரவரி 6 அந்த சீரீஸை நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற நண்பர்கள் தான் நிறைய பேர். அந்த சீரீஸை நான் ஸ்டாப் பண்ணதுக்கான காரணங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். பட் பிப்ரவரி 6 தான் நம்மளுடைய அந்த தமிழ் டெக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தினசரி அடிப்படையில் போட்டுட்டு இருந்த செய்திகளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதுதான் பிப்ரவரி 6. அதுக்கு பிறகு பிப்ரவரி 16 பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமான நாள். நம்ம சேனலுடைய 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம பிப்ரவரி 16, 2018 மதியம் 1:06 PM தான் நம்ம வந்து பண்ணோம். அந்த டைம் கூட இன்னும் அப்படியே வந்து ஞாபகத்தில் வந்து இருக்குது. ஸோ அந்த நாளில் தான் கிட்டத்தட்ட 1.25 வருடம் வந்து ஆயிருந்துச்சு அந்த 1,00,000 நம்ம வரப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து எப்பயுமே ஒரு கனவாகவே வந்து இருந்தது. கடைசியில் அது வந்து ஒரு நாள் வந்து நினைவாகிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து பிப்ரவரி 16 நம்ம வந்து இது வந்து பண்ணோம். அதுக்கு பிறகு பிப்ரவரி 26 பிசி பில்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். பிசி பில்ட் நம்ம பண்ணப்போ அவ்வளோவா வந்து தமிழ் யாருமே வந்து பண்ணல. மேலும் நான் வந்து பிசி பில்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பிசி பில்ட் அப்பயே அதோடைய கம்ப்ளீட்டான டியூட்டோரியல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பிப்ரவரி 26 நான் வந்து போஸ்ட் பண்ணேன். அதுவுமே வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு வீடியோ. அதற்கு பிறகு மார்ச் 5 யூடியூப்க்கான ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து ஷாமி வந்து சென்னையில் மீ ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் விற்கிற மற்றும் விற்காத எல்லா பொருட்களுடைய ஒரு பார்வைக்கு வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம விசிட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வரவேற்புமே வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நம்ம அன்றைக்கி வந்து போட்டோம். அதுக்கு பிறகு மார்ச் 7 நான் வந்து பென்கியோடைய ஒரு கர்வ்டு மானிட்டர் விமர்சனம் நம்ம வந்து போட்டேன். இப்போ வரையுமே நான் ப்ரொடக்டிவிட்டியாக எப்போ ரொம்ப அதிகமாக வந்து ஒரு மானிட்டரை பார்த்து வியந்தேன் அப்படின்னா அந்த கர்வ்டு மானிட்டர் பயன்படுத்திட்டு இருந்தப்போ தான் 2 சைமல்டேனியஸான விண்டோஸ் வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நம்ம அப்போ வந்து போட்டோம். அதுவுமே எனக்கு ரொம்பவே சேனலுக்கு வந்து நான் பிடிச்சி போட்ட வீடியோஸில் அதுவுமே வந்து முக்கியமான ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா மீ டிவிஸ் வந்து அறிமுகமாக இருந்துச்சு. ஏப்ரல் 8 மீ டிவி 43 இன்ச்சுடைய அன்பாக்சிங் நான் வந்து போட்டிருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து அன்றைக்கே வேணும், அவங்களுடைய வீட்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தான் டெலிவரி ஆச்சு. எதுவுமே பண்ணாமல் டிவி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உட்காந்து வேறு வீடியோஸ் ஹச்டியா வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஈவினிங்குள்ளேயே மொத்த வீடியோவும் வந்து ஷூட் பண்ணி முடித்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து நல்ல வீடியோ. அதற்கு பிறகு மீ டிவி இன்னொரு நண்பர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அதையுமே நான் வந்து பயன்படுத்தி பார்த்துருந்தேன். பட் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏப்ரல் 8 நான் வந்து மீ டிவி 43 இன்ச்சுடைய அன்பாக்சிங் வந்து போட்டிருந்தேன். அதற்கு பிறகு ஏப்ரல் 14 பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 5 வச்சு ட்ராவலாக் ஸ்டைலில் ஒரு vlog மாதிரியான ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். vlog அப்படின்னா அது நான் வந்து இருக்க மாட்டேன், பட் அந்த கேமராவுடைய கேப்பபிலிட்டிஸ் காமிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் நான் வந்து போயிருந்தேன் 1 டே ட்ரிப்பாக. ஸோ அப்போ வந்து அதை வந்து எடுத்த வீடியோ அது வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே பிடிச்ச வீடியோ. அந்த வீடியோக்கு ரீசெண்டாக அந்த ஆடியோக்கு ஒரு காப்பிரைட்லாம் கூட வந்துச்சு. பட் அதுக்கு பிறகு ரிசல்ட் வந்து ஆயிடுச்சு. பட் அந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே பிடிச்சி பண்ண வீடியோஸில் முக்கியமான ஒன்று. பிகாஸ் ஒரு ஃப்ரெண்டோட வந்து போயிருந்தேன். திருப்பி வீடியோ தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே ரியலாக அங்கே இருக்கிறத விட்டுட்டு. ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு அந்த வீடியோவும். அதற்கு பிறகு மே 19 ஸோ மே 19 பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனுடைய விமர்சனம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் மீ நோட் 3. இன்னைக்கு வரையும் என்னுடைய டெய்லி டிரைவராக இதுதான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த வீடியோவும் வந்து கொஞ்சம் 2018 க்ளோஸ் டு ஹார்ட். அதற்கு பிறகு மே 21 பார்த்தோம் அப்படின்னா மோபிஸ்டாருடைய 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய அன்பாக்சிங் நம்ம வந்து போட்டிருந்தோம். அது பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக நம்ம வந்து எம்பார்கோவில் இருந்து நம்மள்கிட்ட ஃபோன் இருந்து நான் போட்ட வீடியோஸ் வந்து அதுதான். பிகாஸ் மொபைல் ஃபோன்ஸுடைய இந்த எம்பார்கோனா என்ன அப்படின்னாக்கா மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுருக்கவங்க மீடியாஸ்க்கு முன்னாடியே மொபைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் எம்பார்கோ முடிஞ்ச பிறகு போடணும். மேலும் நான் அட்டன் பண்ண முதல் லான்ச் ஈவெண்ட்டும் அன்றைக்கி தான். ஸோ
ரொம்பவே நல்ல நாளாக அது வந்து இருந்துச்சு. அதற்கு பிறகு ஜூன் 10ஆம் தேதி மிஸ்ட்ரி அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி ஒன்று புது முயற்சியில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஒரு பாக்ஸ் வந்து வந்துருந்துச்சு, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. சரி ஓகே, மிஸ்ட்ரி ஒவ்வொரு ப்ராடக்ட் தனித்தனி வீடியோ பண்ணாமல் மிஸ்ட்ரி அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி பண்ணலாமே, கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அந்த வீடியோவுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து நல்லா வந்து வந்துருந்துச்சு. அதற்கு பிறகு ஜூன் 9ஆம் தேதி நம்ம சேனலில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணோம். அந்த 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி வந்து இருந்துச்சு. மேலும் அந்த ஜூன் 9ஆம் தேதி அந்த இதில் தான் நமக்கு சில்வர் ப்ளே பட்டனும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த சில்வர் ப்ளே பட்டனும் நம்ம 2 லட்சம் வரப்போ வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து வந்துருந்துச்சு. அந்த சில்வர் ப்ளே பட்டனை நான் ஜூன் 15ஆம் தேதி அன்பாக்சிங் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ஒன்று. அதற்கு பிறகு ஜூலை 17ஆம் தேதி, ஸோ ஜூலை 17ஆம் தேதி நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ எல்லாமே எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமான லைட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து வாங்கியிருந்தோம். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 வருடங்களாக நான் சேனல் ஆரம்பித்து டியூப் லைட்ஸ் மற்றும் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி DIY செட்டப்பாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய 100K ஸ்பெஷல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த வீடியோடைய கார்டிங் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவிலே நான் வந்து காமிச்சிருப்பேன் என்ன மாதிரியான லைட்டிங்லாம் நான் வந்து வச்சுருந்தேன் தொடக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாற்றி ஸ்டூடியோ லைட்டிங் அப்படின்னு மாறினது ஜூலை 17ஆம் தேதி நம்ம வந்து அது வந்து பண்ணியிருந்தோம். அதற்கு பிறகு ஆகஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான மாதம். பிகாஸ் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நம்ம சேனலுடைய ஓவரால் வியூஸ் வந்து 2 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருந்துச்சு, அதாவது 20 லட்சம். ஸோ அது வந்து ரொம்பவே மிகப்பெரிய நம்பராக நான் அப்போ வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு மாதத்தில் மட்டும் நமக்கு அந்த அளவு வந்துருந்துச்சு. பிகாஸ் நான் சேனல் ஆரம்பித்து முதல் ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த அளவு வியூஸ் வந்து வரல. ஸோ அந்த ஒரு மாதத்தில் வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். அந்த ஆகஸ்ட் மாதம் அது வந்து. அதற்கு பிறகு செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம வந்து கடந்தோம். அதற்கு பிறகு அக்டோபர் 21, அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் மதுரையில் கூகுள் டெவலப்பர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நடந்துச்சு. அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பங்கேற்றிருந்தேன். நான் யூடியூப்பை என்னுடைய கெரியராக எப்படி எடுத்துக்கிட்டேன், யூடியூபராக என்னுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற போல ஒரு ஸ்பீச். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கேமராவை தாண்டி ஒரு ஆன் ஸ்டேஜில் நான் பேசின முதல் ஈவெண்ட் அதுதான். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக வந்துருந்துச்சு. அதுவும் கூகுளுடைய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே பெருமையாகவும் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து அக்டோபர் 21ஆம் தேதி. அதற்கு பிறகு நவம்பர் 27ஆம் தேதி நம்மளுடைய சேனலில் முதல்ல ஒரு வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருந்துச்சு, இந்த ஆன்லைன் ஏர்னிங் வீடியோ. ஸோ 2017க்கான சேனல் கோல்ஸில் நான் ஒரு வீடியோவாவது 1 மில்லியன் போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அது ஃபைனலாக நவம்பர் வரையும் இழுத்து நவம்பர் 27ஆம் தேதி முதல் வீடியோ 1 மில்லியன் போயிருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம். அதுக்கு பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி நம்மளுடைய சேனலில் 4 லட்சம் நண்பர்களுக்கான குழுவை வந்து மாற்றினோம். ஸோ 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம டிசம்பர் 6ஆம் தேதி நம்ம வந்து கிராஸ் பண்ணோம். அதற்கு பிறகு டிசம்பர் கடைசியில் 2018க்கான ரவுண்ட் அப் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் 2 வீடியோஸ் தான் வந்து புஷ் பண்ண முடிஞ்சு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 2018 முடிவுக்கு வந்து டாப் டெக் கம்பெனிஸ், டாப் டெக் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற போல ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பார்த்து அந்த வீடியோ நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, பட் நிறைய பேர் பார்க்கல அந்த வீடியோ, அதுவும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் அவார்ட்ஸ் அது வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். நம்மளுடைய பிக்கில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதற்கு பிறகு 2017 பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம 2 விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தோம் 2017 கடைசியில். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆல்ரெடி நமக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்குது. நாளைக்கு மோஸ்ட்லி அந்த வீடியோ வந்து வந்துடும். அதை தாண்டி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா Satire அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரோல் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து இந்த வருடம் பல நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ பண்ணுறது சரியாக இருக்காது. மேலும் அந்த வீடியோ இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இதை தவிர யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் நமக்கு யூடியூபுடைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. அதில் பல நண்பர்கள் இன்னுமே வந்து தொடர்ந்து யூடியூப் மெம்பர், அதாவது சேனல் மெம்பராகி நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிகாஸ் உங்களுடைய சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காக வந்து இருந்திருக்கு. அது வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு. கம்யூனிட்டி டேபும் இந்த வருடம் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்டோரிஸ் இப்போ தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதை தவிர 2018 தான் என்னுடைய முதல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நடந்துச்சு. லான்ச் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம போகிறப்ப தான் முதல் முறையில் நான் வந்து ஃப்ளைட் ட்ராவலே வந்து பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து 2018 டெக்ஸாட்டியர்னால நடந்த ஒரு விஷயம். ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். இதை தவிர 2018 சேனல் கோல்ஸாக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சுருந்தேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 மில்லியன் வீடியோ வியூஸ் வந்து ஓவராலாக வரணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு வீடியோவாவது 1 மில்லியன் வியூஸோட அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து வச்சுருந்தேன் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் வந்து தள்ளி போயிருக்கு. அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு பிறகு எப்பயும் போல் கன்சூமர் சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நம்ம அதை வந்து தொடரும். கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காசு செலவு பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்கா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு, அவங்களுடைய காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்பயுமே நான் அதை வந்து நினச்சிட்டே இருப்பேன். அது வந்து 2018 ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கோம். ஸ்பான்சர்ட் வீடியோஸ் இருந்தால் கூட ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லையும் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம்.
ஸோ 2018 பொறுத்தவரையும் நமக்கு டாப் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. மாதம் அந்த மாதம் என்னென்ன ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் அந்த சீரீஸ்க்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு எப்பயும் போல் ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கவரேஜஸ், மேலும் அப்பப்போ ரேண்டமான டெக் நியூஸஸ் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் எல்லா டெக்கில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம் 2018. ஸோ 2019 இது வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். 2019க்கு சேனல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் ஒரு இலக்கை நோக்கி ஓடுறப்ப தான் என்னால் தனிப்பட்ட முறையிலையும் சரி ஓவராலாகவும் சரி நல்லா ஓட முடியும் அப்படிங்கிறது போல தோணுச்சு. ஸோ அதற்காக 2019 முடிவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சேனலில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிற போல ஒரு கோல் வந்து வச்சுருக்கேன். நடக்குமா அப்படிங்கிறதுல எப்பயுமே ஹையாக வந்து வைப்போம். ஸோ அப்போ தான் ஓடுறதுக்கு வந்து வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதையும் தவிர ஓவராலாக சேனல் வியூஸ் வந்து 60 மில்லியன் வியூஸ் வந்து வரணும் அப்படிங்கிற போல ஒரு ஆசை வந்திருக்கு. அதை தவிர ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி இந்த 3 சோஷியல் மீடியாஸ்லையும் நம்ம ஆக்டிவாக வந்திருக்கோம். இது எல்லாத்துலேயும் 1 லட்சம் நண்பர்களுக்கான ஃபேமிலியாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அதற்கான முயற்சிகளை இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில கவரேஜஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக சில எக்ஸ்க்ளூசிவான கவரேஜஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் அதற்கான எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ட்விட்டர் எப்பயும் போல் ரேண்டமான நியூஸ் நான் பார்க்குறது, நான் பகிர்றது எல்லாமே வந்து ட்விட்டரில் வந்து இருந்துட்டு இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறைய விஷயங்கள் ஸ்டோரிஸில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் போஸ்ட்டாகவே வந்து ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சஸ் அப்பையும் அது எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டுமே பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அதுவும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பல நண்பர்கள் வரவேற்றிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்க எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதை தவிர 2019 ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய கவரேஜ் கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. பிகாஸ் நம்மளுடைய சேனல் பல நண்பர்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்றும் நியூஸை தான் மெயினாக வந்து கவர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. இதை தவிர ஒரு சில புதிய முயற்சிகளையும் அப்பப்போ வந்து ட்ரை வந்து பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். உங்களுடைய வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர் இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் புதுசாக ஏதாவது முயற்சிகள் ஈடுபடுறப்ப. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இதுதான் 2018 நம்ம வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையாக வந்து இருந்துச்சு. பிகாஸ் இந்த 2018 மிகப்பெரிய வருடமாக டெக் சட்டையர் அப்படிங்கிறதுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் வந்து புதுமையாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாட்களாக 2018 தொடக்கத்துலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாஸ்டால்ஜியா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு இருந்த மாதிரியே. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 2018 நம்ம போட்ட ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 2019 நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ், என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும். ரொம்பவே நல்ல வருடமாக 2019 வந்து இருக்கட்டும். பெஸ்ட் நம்மளுடைய லைஃப்பில் இதுவரையும் பார்க்காத பெஸ்ட் வருடமாக எல்லாருக்கும் 2019 அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வருடமும் வரப்போகிற வருடமும் ரொம்பவே இனிய வருடமாக வந்து அமையட்டும். நன்றி.